மதி, இப்ப வரைக்கும் நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகளும் சரி, மற்ற மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள் பற்றியெல்லாம் பார்த்தோம். தாவேகா தரப்புல இப்ப வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தமிழ்நாடு அரசு சார்பில் முக்கியமா தாவேகா தலைவர் விஜய் வருவதற்கு தாமதமானதுதான் முக்கிய காரணம் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னும் உயிரிழந்த சிறுவனின் தந்தை தரப்பிலையும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. தாவேகா தரப்புல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? இது பற்றி நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன மதி? தாவேகா தரப்பை பொறுத்தவரை எடுத்த உடனே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் தான் தொடங்கியது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தாவேகாவோ விஜயோ ஒரு எதிர் மனுதாரராக இல்லாத நிலையில் கடுமையான விமர்சனங்கள் கட்சியின் மீதும் தலைவர் விஜய் மீதும் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. தங்கள் தரப்பு விளக்கத்தை அளிப்பதற்கு எந்த அவகாசமும் அல்லது வாய்ப்பும் வழங்கப்படாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் சம்பவம் நடந்த உடனேயே விஜயும் தாவேகா நிர்வாகிகளும் அந்த இடத்தில் இருந்து பறந்து விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டு இருக்கிறது. ஆனால் அவ்வாறு தாங்கள் செல்லவில்லை, போலீசார் தான் தங்களை பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். அதாவது நீங்கள் இங்கு இருந்தால் நிலைமை மோசமாகும் என்று கூறி போலீசார் தான் தங்களை அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கிய விஷயமாக தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் மீது தாங்கள் எந்த சந்தேகமும் தங்களுக்கு இல்லை, அவர்களை தாங்கள் சந்தேகிக்கவும் இல்லை. அதே நேரத்தில் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடரட்டும், ஆனால் அந்த விசாரணையை கண்காணிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை நியமிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடர்வதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை தற்பொழுது தாவேகா எடுத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் விஜய் 12 மணிக்கு வருவதாக அறிவித்துவிட்டு அவர் 7 மணிக்கு தான் அதாவது பரப்புரை இடத்திற்கு வந்தார். விஜய் 12 மணிக்கே வருவார் என தாவேகா சார்பில் அறிவிக்கப்பட்டதால் காலை 7 மணியிலிருந்தே கூட்டமானது கூட தொடங்கியது. மேலும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு மீதோ அல்லது அதனுடைய அதிகாரிகள் மீதோ எந்த சந்தேகமும் வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிமன்றத்தை பொறுத்தவரை அவர்கள் அனைவரும் மாநில அதிகாரிகள் தானே என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது அதாவது இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றுள்ள அதிகாரிகளுடைய பெயர்களை தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கவில்லை, சென்னை உயர்நீதிமன்றம் தான் நேரடியாக அவர்களை தேர்ந்தெடுத்தது. மேலும் இந்த குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அக்ஷரா காரக் அவர் ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்த அதிகாரி. மேலும் அவர் தமிழ்நாடு பிரிவு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் கூட தற்பொழுது அவர் சிபிஐ அதிகாரியாகத்தான் இருக்கிறார். டெபுடேஷனில் தான் தற்பொழுது அவர் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த வழக்கில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் அமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட உருவாக்கக்கூடிய ஒரு மனு என்பது எப்படி கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்பட்டது, இதனை எப்படி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது, மேலும் இதே போன்ற கோரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே நிலுவையில் இருக்கும் பொழுது இந்த புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது ஏன்? அது மட்டும் இல்லாமல் சென்னை அதாவது இந்த அதிகார வரம்பு, அதாவது சம்பவம் நடந்த கரூர் மாவட்டம் என்பது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதியில் தான் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இந்த விசாரணை எடுத்துக்கொண்டது? அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஓபி உருவாக்க கோரி அதே தினத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுக்களை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு, அதாவது டிவிஷன் பெஞ்ச் அந்த மனுக்கள் மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. அந்த மனுக்களை தள்ளுபடி செய்திருந்தது. டிவிஷன் பெஞ்ச் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் அதற்கு மாறாக சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி எப்படி இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார்? எஸ்ஓபி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் நேரடியாக எப்படி சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது? இது போன்ற கேள்விகளை எல்லாம் நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். தற்போது உச்ச நீதிமன்றத்திற்கு 1 மணி முதல் 2 மணி வரை உணவு இடைவேளை. எனவே தற்பொழுது வாதங்கள் எல்லாம் நிறைவடைந்திருக்கிறது. மீண்டும் 2 மணிக்கு, இன்று பிற்பகல் 2 மணிக்கு வாதங்கள் தொடரும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.